வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கல்யாணம் வேண்டாம் என்று பரணி போட்ட போடில் பரணியின் அம்மா எதுவும் பேசாமல் போனை வைத்து விட்டார். பரணியோ ரம்யாவுடன் இருக்கும் அந்த ஒரு நொடியையும் ரசித்திருந்தான். அவளை பார்த்து கொண்டே இருந்தவன், தப்பு பண்ணிட்டியேடா பரணி, அவளை 10 நாளைக்கு பதிலாக 1 மாதம் வரணும்னு சொல்லி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். 10 நாள் ரொம்ப வேகமாக ஓடுது. கண்ணை மூடி விழிக்கிறதுக்குள்ள 10 நாள் முடிஞ்சிடும். அப்புறம் அவ இங்க வரமாட்டா, நீ என்ன செய்வ என்று அவன் காதல் மனது அவனை கேள்வி கேட்டு கொண்டிருக்க, யாரு ஃபோன்ல, ஏன் டென்ஷனா இருக்கீங்க என்று ரம்யாவின் குரல் கேட்டு சுயத்திற்கு வந்தான். அம்மாதான், பொண்ணு பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு எப்போ பாரு ஒரே டார்ச்சர் என்று அவன் சொல்ல, ஓ உங்களுக்கும் அந்த பிரச்சனை தானா? எங்கள் வீட்லேயும் அதே பிரச்சனை தான். எங்கள் அம்மா எப்படா இவளுக்கு காலேஜ் முடியும், கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்புவோன்னு ரெடியாக இருக்காங்க என்று சொல்லிவிட்டு அவள் சிரிக்க, அவனுக்குத்தான் கொஞ்சம் பதட்டமாகி போனது. என்ன, உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா என்று பரணி சீரியஸாக கேட்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா என்னோட காலேஜ் முடிஞ்ச அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி என்னை பேக் பண்ணி அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தாள் ரம்யா. பரணியின் முகமோ இத்தனை நேரம் இருந்த சந்தோஷம் காணாமல் போய் சுருக்கி போனது. அவள் ஸ்கூட்டியை துடைத்து முடித்து, நான் வேற வேலை என்ன செய்யணும் என கேட்டாள். அங்கே ஒரு வேலையும் இல்லை என்பது அவளுக்கும் நன்றாகவே தெரியும். ஒரு வேலையும் இல்லை, இப்படி வந்து உட்காரு என்றான். வேலை எதுவும் இல்லைனா அப்ப நான் கிளம்பவா என கேட்டவளை பார்த்து முறைத்தான். அவளுக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்ற கோபம் அவனுக்கு. நீ என்ன, உன் வண்டியை தொடச்சி எடுத்துட்டு போறதுக்காகவா இங்க வந்த என்று அவன் குரலை உயர்த்த, நீங்க ஒரு வேளையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் என்ன செய்ய என்றாள் ரம்யா. சரி, கிச்சனுக்கு என் கூட வா என்று அவளை சமையல் அறைக்கு அழைத்து சென்றான். அவனுக்கு என்ன வேண்டும், அவள் செல்லும் வரை அவளுடனேயே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இன்னைக்காவது ஏதாவது சமைக்க பழகிட்டு வந்தியா, இல்ல இன்னைக்கும் என்னதான் சமைக்க வைக்க போறியா என்று கேட்டவனை முறைத்தாள். எனக்கு சமையலெல்லாம் வராது, என்னால் சமைக்க முடியாது, எனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க என்றாள். இப்படி சொல்லிட்டா உங்க வீட்டில் வேற கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொல்ற, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா உன்னை கட்டிக்கிட்டவன் உனக்கு சமைச்சு போடுவானா என்றான் பரணி. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளையாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றாள் ரம்யா. ஜில்லு, உன்கிட்ட மாட்டுறவன் செத்தான் என்று அவன் சொல்ல அவனை முறைத்தவள், நான் அவனை நல்லா தான் பார்த்துக்குவேன் என்று அவள் சொல்ல, நீ எப்படி பார்த்துக்கிறேன்னு நானும் பார்க்க தானே போறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு அவளை காதலோடு பார்த்தவன், சரி சரி, கோதுமை உப்புமா பண்ண போறேன், எனக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடு என்றான். எனக்கும் இந்த கோதுமை உப்புமா எப்படி பண்ணணும்னு சொல்லி தரீங்களா என கேட்டாள் ரம்யா. என்ன திடீர்னு சமையல் மேலே ஆர்வம், உனக்கு தான் சமைச்சு போட வருங்கால கணவர் இருக்காருன்னு சொன்ன என்று அவன் கேட்க, இல்லை சமையலே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் ரொம்ப அசிங்கம், நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, அதான் உங்ககிட்ட இருந்து இந்த கோதுமை உப்புமா மட்டுமாவது தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் என்று அவள் சொல்ல, இந்த கோதுமை உப்புமாவை பழகிட்டு போய் புகுந்த வீட்டில் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண போறியா? ஃப்ரிட்ஜில் இருந்து இஞ்சியை எடுத்து சுத்தம் செய்தபடியே கேட்டான் பரணி. இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் என்று அவன் கொடுத்த வெங்காயத்தை வாங்கியபடியே சொன்னாள். அவன் சரித்தான். இதை கட் பண்ணு என்று அவன் கொடுக்க, இந்த வேலையெல்லாம் செய்து பழக்கமே இல்லாத அவளுக்கு பாதி வெங்காயத்தை வெட்டுவதற்குள் கண்களில் கண்ணீர். அவளை கூர்ந்து பார்த்த பரணியோ, என்ன கண்ணு வேர்க்கிற மாதிரி இருக்கு? அவள் கண்களை பார்த்தபடியே கேட்டான். இதுக்கு மேலே என்னால் முடியாது என்று வெங்காயம் இருந்த தட்டை அவனிடமே தள்ளினாள். அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த வேலையையும் அவனே செய்து கொண்டான். அடுத்து அவன் ஒரு குடமிளகாய் எடுத்து கட் செய்ய, இது எதுக்கு என்றாள் ரம்யா. கோதுமை உப்புமால கேப்சிகம் போட்டால் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான். அவன் வானொலியை அடுப்பில் வைக்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நானே செய்கிறேன் என்று அவன் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல அவளே சமைத்தாள். இன்று அவனுக்கு மிக மிக அருகில் அவள் கையோடு கை உரசி கண்ணோடு கண் உரசி அப்படியே உறைந்து போய் நின்றவன், அடுத்து என்ன செய்யணும் என்று அவள் குரல் கேட்டபோதுதான் நிகழ்விற்கு வந்தான்.
அவள் ஏதோ ஒரு பொருளை எடுக்கப் போக கால் தடிக்க விழப்போனவளை ஏய் பார்த்து என்று அவள் இடையை பிடித்து தாங்கி பிடித்தான். இருவர் விழிகளும் சில நொடிகள் பின்னிக் கொள்ள நாணம் என்னும் உடல் மொழி முதன்முறையாக பெண் அவளை ஆட்கொள்ள முகம் சிவந்து தேங்க்ஸ் என்றபடியே அவனிடமிருந்து விலகி கொண்டாள். அவனும் அவளை விடுவித்து எங்கோ பார்த்தபடி தன் பிடரியை தேய்த்து கொண்டான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு டைம் ஆச்சு, சாப்பிடலாம் என்று பரணி உணவை மேஜையில் வைக்க இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். வாவ், நான் சமைச்சது கூட சூப்பரா இருக்கே என்று சந்தோஷப்பட்டவளை உதட்டுக்குள் தன் சிரிப்பை அடக்கி அமைதியாய் அவளை பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான் பரணி. சரி, நான் கிளம்புறேன் என்றவளிடம் அவளுடைய பேக்கை கொடுத்தான். அதில் இருந்த அவள் போட்டோவை மட்டும் அவன் டிராயரில் வைத்து கொண்டான். இத்தனை நாள் அவளை பிரிந்திருந்த வருத்தமோ என்னவோ ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் என்றது. அவ இன்னைக்கு உன் கூட தான் கார்ல வரப்போறா என்று துள்ளி குதிக்க ஸ்டார்ட் பண்ணி தரீங்களா? அவள் கெஞ்சலாக கேட்டதும் முடியாது என்று எப்படி சொல்ல முடியும் அவனால்? சரி என்று தலையை மட்டும் ஆட்டிவிட்டு 2 உதையில் வண்டியை உயிர்ப்பித்து கொடுத்தான். தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பிவிட வெறுமையாகி போனது வீடு மட்டுமல்ல, அவன் மனதும் தான். இனி நாளை மாலை எப்போது வரும் என்று கடிகாரத்தை பார்த்து காத்திருக்க வேண்டுமல்லவா? சென்னையில் மதிய உணவை முடித்து கொண்டு அலுவலகத்திற்கு முக்கியமான வேலைகள் இருப்பதாக சொல்லி விக்ரம் சென்றுவிட மதுவும் பாட்டியும் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வீட்டை ஒழுங்குபடுத்தினார்கள். குழந்தை எழுந்தவுடன் மார்க்கெட் சென்று சமையலுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் என்று தேவையானவற்றை வாங்கி வந்தார்கள். இரவு உணவை பாட்டியும் மதுவும் சேர்ந்தே சமைத்தார்கள். தொலைதூர பயணத்தில் களைப்பாகி போயிருந்த பாட்டிக்கு 7 மணிக்கே தூக்கம் கண்களை சொருக, மது, எனக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப களைப்பா இருக்குமா, நான் போய் தூங்குறேன், விக்ரம் வந்தா சொல்லிடு என்று பாட்டி அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று படுத்து விட்டார். சிறிது நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்து விட்டு பின் குழந்தையையும் தூங்க வைத்துவிட்டு விக்ரமிற்காக காத்திருந்தாள் மது. இரவு 8 மணிக்கு ஃபோன் செய்த விக்ரம் ஆபீஸிலிருந்து கிளம்பி வர மணி இரவு 11 ஆகும் என்று சொல்லியிருந்தான். சுவரில் இருந்த கடிகாரம் 11 மணியை காட்ட வாசலையும் கடிகாரத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டே விக்ரமின் வருகைக்காக காத்திருந்தாள் மது. 11 மணிக்கு அழைப்பு மணியின் ஓசையை கேட்டதும் எழுந்து ஓடிச் சென்று கதவை திறந்தாள். விக்ரம் தான் முகத்தில் புன்னகையுடன் நின்றிருந்தான். மதுவை பார்த்ததும் கட்டி அணைத்து முத்தமிட்டான். ஏன் மேடம் இன்னும் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவள் இடையில் கை போட்டு அவளை உள்ளே அழைத்து வந்தான். தூக்கம் வரல மாமா என்றாள். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம், ஏன் உனக்கு தூக்கம் வரல என்று அவள் கையை எடுத்து முத்தமிட்டு விட்டு, எனக்கு பசிக்குது, நான் சீக்கிரம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேன் என்று அவன் அறைக்கு சென்று முகம் கழுவி உடைமாற்றி வந்தான். அவனுக்கான சப்பாத்தியை சூடாக சமைத்து கொண்டிருந்தாள் மது. சமையல் அறைக்குள் வந்தவன் பின்னால் இருந்து அவளை கட்டி அணைத்து கொண்டான். அவள் தோளில் தன் தாடையை வைத்தவன், முன்னாடியே ஏதாவது செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு நீ போய் தூங்கிருக்கலாம்ல என்றான். இல்லை மாமா, ஊரில் எல்லாரும் இருந்தோம், இங்கே தனியாக இருக்கேன், அதான் தூக்கம் வரல, டிவி பார்த்துட்டு தான் இருந்தேன் என்று அவள் தட்டை அவன் கையில் கொடுக்க சாப்பிட்டு கொண்டே, நீ சாப்பிட்டியா என கேட்டான். இல்லை மாமா, இப்போ நானும் சாப்பிட்றேன் என்றாள். என்ன மது, விளையாடுறியா? மணி 11 ஆச்சு, 11 மணி தான் உனக்கு சாப்பிட்ற டைமா? நான் தான் ஆஃபீஸ் வேலை இருந்துச்சு, லேட்டாக சாப்பிட்றேன். உனக்கு என்ன? இனிமே நீ 8 மணிக்கு சாப்பிட்ருக்கணும், புரிஞ்சுதா? கோயம்புத்தூரில் ஃபேக்ட்ரி அப்பா பொறுப்பு, அதனால் நான் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம், ஆனால் இங்கே வேற மாதிரி. ஆஃபீஸ் வேலை எத்தனை மணிக்கு முடியும்னு டைம் சொல்ல முடியாது, அதனால் இனிமேல் நீ எனக்காக வெயிட் பண்ணாமல் சாப்பிட்ரு என்று சொன்னவனை ஆசையை பார்த்தவள், அவ்வளவு அக்கறை இருந்தால் அப்படியே எனக்கும் ஊட்டி விடுறது என்று அவள் வாயை திறக்க தன் தட்டிலேயே அவளுக்குமான உணவை வாங்கி அவன் சாப்பிட்டு கொண்டே அவளுக்கும் உண்பித்தான். ஒரே தட்டில் இருவரும் உண்டு முடித்தார்கள். இருவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு பாட்டி தூங்கிட்டாங்களா என கேட்டுவிட்டு பாட்டியின் அறைக்கு சென்று பாட்டியை பார்த்துவிட்டு வந்தான் விக்ரம். மது, நீ, பாட்டி, யஷ் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவள் தோளில் கை போட்டு அவனுடைய அறைக்கு அவளை அழைத்து சென்றான். அவளும் சென்னையில் அவன் அறையில் அவன் அருகில் இதுதான் முதன்முறை. ஒரு பெரிய பெருமூச்சுடன் சுற்றி சுற்றி அறையை பார்த்தவன், மது, இதுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ்ல இருந்து எப்பவுமே இந்த நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வருவேன்.
ஒரு சில நாட்கள் நான் வீட்டுக்கு வர 1 மணி 2 மணி கூட ஆகும். அப்போவெல்லாம் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்காது. ஆஃபீஸ்லேயே இருந்துடலான்னு தோணும். ஆனால் ராத்திரியெல்லாம் ஆஃபீஸில் இருக்க முடியாதே, அதனால் கிளம்பிடுவேன். நிறைய நாட்கள் மன உளைச்சல்ல பாருக்கு போயிட்டு அங்கேயே கூட தூங்கியிருக்கேன். அப்போவெல்லாம் பரணி தான் வந்து என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போவான். வீட்டுக்கு வந்தால் இது வெறும் கட்டிடம்னு தோணும். இங்கே என்னை சாப்பிட்டியான அன்பை கேட்குறதுக்கு கூட ஆள் இருந்ததில்லை. நிறைய நாள் ராத்திரி சாப்பிட பிடிக்காம கூட அப்படியே தூங்கியிருக்கேன். இத்தனைக்கும் சுஜி வீட்டில் தான் இருப்பா. இந்த ரூமில் இந்த மெத்தையில் நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கினதில்லை. பாதி ராத்திரியில் தூக்க வராமல் புரண்டு புரண்டு படுத்துட்டு கடைசியில் குளிரோ மழையோ எதுவானாலும் பரவாயில்லன்னு மொட்டை மாடிக்கு போயிடுவேன். சில நொடிகள் அழுத்தமாக தன் கண்களை மூடி திறந்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் விக்ரம். அவன் கண்கள் சிவந்து கண்ணீர் நிறைந்திருக்க குரலில் சிறு தழுதழுப்பு. மீண்டும் தொடர்ந்தான். யஷ் பிறந்து அவன் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நான் இந்த ரூம்லேயே தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நீ இங்கே வந்த. நம்ம இந்த வீட்டில் அதிக நாள் இருக்கலை, கோயம்புத்தூர் போயிட்டோம். ஆனால் நீ வந்த பிறகுதான் எனக்கு ஆஃபீஸில் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வரணும்னு ஆசையே வந்துச்சு. நீ வந்த பிறகு 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு போகணும், உன்னை பார்க்கணும்னு மனசு துடிக்கும். இன்றைக்கு கூட 6 மணிலேருந்து வாட்சை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் பரணியும் இல்லாததால் எக்கச்சக்கமான வேலை, எங்கேயும் நகர முடியலை. அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு என்று அவன் மனபாரம் முழுவதையும் அவளிடம் இறக்கி வைத்தான். அவன் கைகள் அவள் கைகளை இறுக்கமாக பற்றி இருந்தது. அவன் கைகள் அவள் கைகளை இறுக்கமாக பற்றி இருந்தது. அவன் இதயத்தின் வலியும் வேதனையும் மதுவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவன் அருகில் நெருங்கி உட்கார்ந்தவள் ஆறுதலாய் அவன் நெற்றியில் தன் இதழ்களை பதித்தாள். அந்த நேரத்தில் அவள் கொடுத்த முத்தம் அவன் மனதின் காயத்திற்கு மருந்தாய் இருந்தது. பரணியோ தூக்கம் தொலைத்து விட்டான். கீழே விழப்போனவளை தொட்டு தூக்கிய நினைவுகள் மீண்டும் மீண்டும் அவன் மனதில் தோன்றி மறைந்து அவனை தூங்க விடாமல் இம்சித்து கொண்டிருக்க, எழுந்து ஒரு போர்வையையும் தலையணையும் எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு போகலாம் என்று நினைத்தவன் போகும்போது டிராயரில் இருந்த அவள் போட்டோவையும் எடுத்துச் சென்றான். அந்த காரிருள் வேளையில் மேக கூட்டத்தின் ஊடே முகம் காட்டி மறைந்தது அந்த பிறை நிலவு. அவளை போலவே ஒளிரும் புன்னகையால் அவனை கைது செய்து பின் காணாமல் போனது. வானத்து நிலாவையும் நிலா பெண் அவளையும் பார்த்து கொண்டே இருந்தவன் அப்படியே தூங்கி போனான். அதிகாலை காக்கை குருவிகளின் ஆனந்த கீதத்தில் கண் விழித்தவன் முதலில் தேடியது அவன் மான் விழியாளின் புகைப்படத்தை தான். அவள் முகத்தில்தான் இன்று அவனுக்கு சூரிய உதயம்.